இந்த ரோகிணி கண்டிப்பா வந்து எப்படியோ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரோகிணி எப்பேற்பட்ட ஆளு அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரிய வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம மனோஜுக்கும் அந்த அமெரிக்கா போன ஹரிணிக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிச்சு நல்லபடியா. அந்த மெதப்பில் தான் இங்கே விஜயா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. என் பையனுக்கு அமெரிக்கா வீட்டு பொண்ணு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த விஷயம் அப்படியே ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து ஃப்ளாப் தான் வந்து ஆக போகுதுங்க. இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் போக போகுது அப்படிங்கறத ப்ரெடிக்ஷனா வந்து நம்ம பார்க்கலாம்ங்க. இந்த பக்கம் வந்து இங்க மனோஜும் அந்த பொண்ணு ஹரிணியும் வந்து ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆட்டோல வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து சேராமையா போயிருக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் வரதுனால வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து இங்க மனோஜ் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக போயிட்டு ஏதாவது வந்து கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வேக வேகமா போக இது எல்லாத்தையுமே ரோஹிணி வந்து பாத்துறாங்க. நான் இருக்கும்போது என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட உனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கா மனோஜ், இதை நான் வந்து கண்டிப்பாக விடவே மாட்டேன். உன்னை எப்படி வந்து இந்த பொண்ணுகிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறேன்னு பாரு, என்கிட்ட இருந்து உன்னால வந்து யாரையுமே வந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ரோஹிணி அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ரொம்பவே நல்லவ மாதிரி பேசுறா. என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோவில் போகிறதுனால எனக்கு சேரலை, வாமிட்டிங் சென்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த இஞ்சி மிட்டாயை எடுத்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து உங்களுக்கு ஏதாவது மேக்கப் பண்ணணும், ஏதாவது பார்லருக்கு போகணும் அப்படின்னா இது என்னோட விசிட்டிங் கார்டு, நீங்கள் என்ன வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஹரிணியும் வந்து நினச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க மனோஜ், நம்ம வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹரணிக்கு வந்து பார்லர் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்த அந்த ரோஹிணியை வந்து நினச்சி பார்க்குறாங்க. இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களாச்சு, நம்ம இவங்க பார்லருக்கு வேணால் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து மனோஜோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹரிணிக்கு தெரிய வருது. அங்கே போனோடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹரிணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான லுக் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து தான் ஃபோனில் இருக்கிறத அப்படியே காட்டுற மாதிரி ரோஹிணியும் மனோஜும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை வந்து ஹரிணி கிட்ட காட்டிடுறாங்க. இதை காட்டினோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஹரிணி வந்து கேட்குறாங்க, வெயிட் நில்லுங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்ல, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் என் ஹஸ்பண்ட், நானும் என் ஹஸ்பண்டும் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜனனிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஓ, இவங்க தான் அந்த ஓல்டு ஒய்ஃப் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இவர் கூட தான் எனக்கு வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறத சொன்னது கேட்ட உடனே அப்படியே ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அழுக ஆரம்பிச்சுதான். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, எதுக்காக நீங்கள் எப்படி அழுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே ஹரிணி வந்து உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் மனோஜ் வந்து என்னால் வந்து எப்பயுமே மறக்கவே முடியாது. நான் அவரை வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் வீட்டில் உள்ளவங்க என் மேலே கோபமாக இருக்காங்க. நான் அப்படிப்பட்ட பொய் சொன்னது வந்து தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எல்லாமே நான் பண்ணது வந்து என்னோட ஹஸ்பண்ட் மனோஜ்காக தான். அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தேனோ அப்போயே அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படியாவது நான் அவர் கூட வாழணும், அவர் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை வந்து சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு நான் எவ்வளவோ டைம் அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு என்னை மனோஜ் கூட வாழ விடுங்கன்னு நான் எவ்வளவோ ஒரு கெஞ்சி பார்த்துட்டேன். அதெல்லாம் முடியாது, டைவர்ஸ் வாங்கி ஆகணும், அவனுக்கு வந்து பெரிய இடத்துல நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் பயங்கரமாக பிளான் பண்ணி தான் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் மனோஜ் வந்து ஒரு நாளுமே விட்டு கொடுக்கவும் முடியாது, அவரை விட்டுட்டு போகவும் முடியாது. அப்படி உங்களுக்கு மனோஜுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா கூட நான் மனோஜை வந்து என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் மனோஜ் வந்து என் கூட வந்துட மாட்டாரா அப்படின்னு நினச்சி நான் அவருக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயங்கர சென்டிமெண்ட்டாக பேசி தள்ளுறாங்க. இதை பார்த்துட்டு ஹரிணிக்கு வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக இவ்வளோ தூரம் வந்து அழுதுகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை போயிட்டு எப்படா நம்ம வந்து ஏமாத்திட்டு நம்ம அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஹரிணியும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன்னு நினச்சி நீங்கள் எதையுமே வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க, என் மனசில் உள்ள விஷயத்தை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனோஜ் நான் எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்டு பாருங்க தெரியும். நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் மனோஜும் அப்படி இருந்தோம், அவ்வளோ லவ்வாக இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே விட்டு கொடுக்காம நாங்கள் வந்து இருந்தோம், அந்த அளவுக்கு நாங்கள் வந்து லவ் பண்ணியிருக்கோம். இந்த 2 இயர்ஸ் மேரேஜ் லைஃப் என்னோட லைஃப்பில் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஹரிணி இதை கேட்டுட்டு வந்து இதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் வந்து நடக்கிறது சரிப்பட்டு வராது போல இருக்கு.
மனோஜோட ஒய்ஃப் வந்து எவ்வளோ தூரம் அவங்க மேலே வந்து லவ் வச்சு இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபெக்ஷனாக இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம வந்து ஏமாத்துறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி நினச்சிடும். சரி, நீங்கள் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களோட ஒர்க் பாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹரிணி வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரோகிணியோட ரியல் ஃபேஸே தெரியுது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் நடிப்பு. ஹரிணியை எப்படியாவது ஏமாற்றணும், அவளே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் இந்த ரோகிணி கேடி வேலை பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் அவள் போனோடனே ரோகிணி சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் எப்படி மனோஜோட கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன், நான் இருக்கிற வரைக்கும் மனோஜ்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் விட்டுருவேனா என்ன அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஹரிணி வந்து வீட்டுக்கு போகணுன்னே பயங்கரமாக யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து ரோஹிணி என்னென்ன பேசுனாங்க, எவ்வளோ தூரம் அழுதாங்களோ எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக இவ்வளோ தூரம் வந்து அழுகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு அந்த பையனை ட்ரூவாக தான் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இன்னும் வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களை எப்படி நம்ம வந்து பிரிக்க முடியும்? அப்படி வந்து அவங்க வந்து அவ்வளோ தூரம் அழுகுறாங்க. அவங்களோட கண்ணீரில் வந்து என்னோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த கல்யாணம் இதுக்கப்புறமும் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஹரிணி வந்து நினச்சிடுறாங்க. அதனால உடனே ஹரிணி வந்து மனோஜ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ மனோஜ் வந்து உடனே ஃபோன் எடுத்துட்டு, சொல்லு ஹரிணி, என்ன விஷயம், திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட பேசாமல் உன்னால் இருக்க முடியலையா அப்படின்னு சொல்ல, மனோஜ் இங்கே பாருங்கள், நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபோன் பண்ணேன். இப்போ நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு, அது ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட்டாகவே இருக்கட்டும், அதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு மனோஜ் குழம்பி போயிட்டு, என்ன ஹரிணி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மனோஜ், இதுக்கப்புறம் நமக்கு 2 பேருக்குமே கல்யாணம் நடக்காது, அது வேண்டாம், நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மனோஜ்க்கு அப்படியே பக்குன்னு தூக்கி வாரி போடுதா. ஐயோ என்னடா இது, அமெரிக்கா சம்மந்தம் போதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன ஹரிணி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே ஹரிணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃப் நான் வந்து பார்த்தேன், அவங்க இன்னும் வரைக்கும் ஸ்டில் உங்கள் மேலே வந்து ரொம்பவே அஃபெக்ஷனாக இருக்காங்க. அவங்களோட லவ் ரொம்ப ட்ரூ லவ். முடிஞ்சால் நீங்கள் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வாழுங்க, உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது செட் ஆகாது மனோஜ். நான் என் ஃபேமிலி கிட்ட சொல்லி நான் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஹரிணி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. மனோஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி வாரி போடுது. என்னடா இவ இப்படி ஒரு இது ட்விஸ்ட்டை நமக்கு வந்து கொடுத்துட்டாலே, இது எப்பறம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்போ அமெரிக்கா அதெல்லாமே முடிஞ்சிச்சா, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீவா வந்து வராங்க. பாஸ் என்னாச்சு, எதுக்காக இப்படி பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் தெளிஞ்சு வச்சுட்டு, ஐயோ என் லைஃபே போகுதே, நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும், அவசரமாக வீட்டுக்கு வந்து இங்கே மனோஜ் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு பாஸ்க்கு, எதுக்காக இப்படி பரபரப்பாக வந்து வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே வேகமாக வீட்டுக்குள்ளே வந்த மனோஜ் வந்து அப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே டொம்முன்னு கீழே உட்காந்துடுறாரு.